வெட்டிங்க்கு வென்யூ ஒரு 7 லட்சம் ரூபா, அடுத்தது சாப்பாடு ஒரு 3 லட்சம் ரூபா, டெக்கரேஷன் ஒரு 2 லட்சம் ரூபா, சூப்பராக ட்ரெஸ்ஸு வாங்கணும்ல அது ஒரு 1 லட்சம் ரூபா, இது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்கணும்ல இன்னொரு 1 லட்சம் ரூபா, மேக்கப் ஆர்டிஸ்ட் கூப்பிடணும், மெஹந்தி ஆர்டிஸ்ட் கூப்பிடணும். ஐயோ இவ்வளோ செலவு இருக்கே. சூப்பராக ஒரு ஐடியா என்கிட்ட, வெட்டிங்கை கேன்சல் பண்ணிடலாம். சும்மா சொன்னேன், அப்படி பார்க்காதீங்க. பட் சீரியஸாக கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது இவ்வளோ ஒரு காஸ்ட்லி அஃபேராக இருக்கும்னு நான் யோசிச்சதே இல்லை. என்ன பண்ணுறது, பைக்கை வித்துட்டா, கிட்னி வித்துட்டா, மணி ஹைஸ் பண்ணலாமா? நீங்கள் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் யோசிச்சிருக்கீங்கல்ல. உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது இல்லை சீக்கிரமாக என்கேஜ்மெண்ட் ஆக போகுது அப்படின்னா இந்த ஸ்ட்ரகிள் உண்மையாகவே நீங்கள் அப்போ தான் பார்ப்பீங்க. இந்தியாவுடைய வெட்டிங் இண்டஸ்ட்ரி பிக் டைம் பவுன்ஸ் பேக் ஆகுது. 7 to 8% ஒரு வருஷமும் வளர்ந்துட்டே போகுது. ஒரு ரிப்போர்ட் சொல்றாங்க இந்த துறை $75 பில்லியன் வளரும் 2023 to 2024 வெட்டிங் சீசன்ல மட்டும் அப்படின்ட்டு. ஷாக்கான ஒரு விஷயம் சொல்றேன். டிசம்பர் 2023 படி 26.1% மக்கள் தனிப்பட்ட கடன், அதாவது பர்சனல் லோன் வாங்கியிருக்காங்க அவங்க கல்யாணத்துக்காக. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் அவங்களுடைய பேரண்ட்ஸ் தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த லோனை மறுபடியும் கட்டுறதுக்காக. பட் நம்மளுடைய புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறோம், அது இவ்வளோ மன அழுத்தம், இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸோட ஸ்டார்ட் பண்ணணுமா? கடன் வாங்கி இஎம்ஐ கட்டி இதுதான் இந்த இந்தியன் வெட்டிங் துறையை வளர வைக்கணுமா? கண்டிப்பாக கிடையாதுல்ல. நம்மளுடைய வெட்டிங் எக்ஸ்பென்சஸை கரெக்டாக நிர்வகிக்க வேண்டும். கவலைப்படாதீங்க. இன்னைக்குடைய காணொலியில் நம்ம எப்படி பணம் சேமிக்க முடியும், நம்மளுடைய கல்யாண சமயத்தில் தரம் பாணி நம்ம ஸ்டைல் எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் சமரசமாக எப்படி சேமிக்கலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். நம்ம வெட்டிங்கை பிளான் பண்ணுறது மன அழுத்தம் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா தான் பண்ணணும். ஸோ நீங்கள் உங்களுடைய கல்யாணத்துடைய எக்ஸ்பென்சஸை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காணொலியை பாருங்கள். பட் அதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி அவங்கக்கிட்ட கேட்குறேன். சராசரியாக ஒரு இந்தியன் அவருடைய வெட்டிங்க்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஆவரேஜ் காஸ்ட் என்னன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சும்மா ஒரு கெஸ்ட் எடுத்துகிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆன்சர் என்னங்கிறது நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். காணொலிக்குள்ளே நம்ம போகலாம். மறக்காமல் நம்ம சேனலை முதல் தரம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கல்யாணம் பண்ண போகிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் அந்த பணம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இப்போ நான் ரிவீல் பண்ண போகிறதில்ல, கடைசியாக தான் சொல்ல போகிறேன். டீசெண்டாக ஒரு வெட்டிங் பண்ணோம் அப்படின்னா காஸ்ட் இப்பெல்லாம் பயங்கர ஹையாகவே இருக்குது. தப்பாக நினச்சிக்காதீங்க. வெட்டிங் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒருத்தர் தான் நினைக்கும், அதுக்கு நான் காசு செலவு பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மறக்க முடியாத ஒரு தருணமாக இருக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே. இந்தியாவில் வெட்டிங் அப்படிங்கிறது வெறும் சடங்கு சம்பிரதாயம் கிடையாது. கல்யாணம் அப்படிங்கிறது கலாச்சார முக்கியத்துவம் கொண்டுள்ளதாக இருக்குது. இந்தியாவில் கல்யாணத்தினுடைய கலாச்சார முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்தியாவில் நிறைய சடங்குகள், சம்பிரதாயங்கள், என்ன ஃபெஸ்டிவல் இருந்தாலும் பண்ணுவோம். கல்யாணம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தவங்களுடைய ரிச்சுவல்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடல்ட்ஸ் ஒரே சமயத்தில் அவ்வளோ ரிச்சுவல்ஸ் அண்டர்கோ பண்ணுவாங்க கல்யாணத்தில். கல்யாணம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இது ஜஸ்ட் ஒரு கொண்டாட்டம் கிடையாது காதலிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக. பட் நம்மளுடைய கலாச்சாரத்துடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன், நம்மளுடைய பாரம்பரியம் என்ன, குடும்ப மதிப்புகள் என்ன, இது எல்லாத்தையும் சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது. நம்ம நம்மளுடைய ஐடென்டிட்டி என்ன, நம்மளுடைய ரூட்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் ஆனர் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். 2 கல்யாணம் ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. சடங்கு சம்பிரதாயம், நீங்கள் இந்தியாவில் எங்கே இருக்கீங்க, உங்கள் லோக்கல் கஸ்டம் என்ன, உங்கள் ஃபேமிலிக்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ் என்ன, அதுக்கப்புறம் பிரைட் க்ரூம் இப்போல்லாம் டிஜே நைட் வேணும், பார்ட்டி வேணுங்கிறாங்க. இந்த மாதிரி ப்ரிஃபரன்சஸ் எல்லாம் மாறுது. உங்களுடைய கல்யாணம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு தானே நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே அதுதான் வேணும். பட் நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ தேவைக்கு தகுந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணணும். கரெக்டுங்களா? புதுசாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க போகும்போது ரொம்ப கஷ்டத்துடையோ ரிக்ரெட்ஸுடையோ நம்ம ஆரம்பிக்கக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப லவ்லியாக இருக்கணும், ஸ்பெஷலாக இருக்கணும், ரீசனபிளாகவும் இருக்கணும். கரெக்டுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பட்ஜெட் பண்ணணும். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். பட்ஜெட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க. நம்ம செலவு பண்ணுறதுக்கு எவ்வளோ பணம் தேவை, அதுவும் வேறு வேறு விஷயங்களுக்கு நம்ம கல்யாணத்தில் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறது தான் பட்ஜெட்டிங். இது ரொம்பவே முக்கியம். எந்த கல்யாணமாக இருந்தாலும், எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்தியன் கல்யாணங்கள் நம்ம ஊரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சடங்கு, நிறைய சம்பிரதாயம், நிறைய நிகழ்வுகள், புதுசாக மெஹந்தி ஃபங்க்ஷன், அது இதுன்னு ஆட் பண்ணிகிட்டே நம்ம வந்துட்டுருக்கோம். ஸோ பட்ஜெட் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறைய செலவு பண்ணிடுவோம். செலவு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் செலவாயிருக்கா அப்படின்னே நமக்கு தோணும். நீங்கள் கண்டிப்பாக என்னை நம்புங்க. எப்படி இப்போ இந்த பட்ஜெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய வரவு எவ்வளோ, சேவிங்ஸ் எவ்வளோ வச்சுருக்கீங்க, எவ்வளோ கெஸ்ட்டு கூப்பிடலான் இருக்கீங்க, வென்யூ எங்கே, ஃபுட் என்ன, க்ளோத்ஸ் என்ன, டெக்கரேஷன் என்ன, ஃபோட்டோஸ் என்ன, மியூசிக் என்ன,
இது எல்லாத்தையுமே டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 ஸ்டெப்ல நான் இப்போ ஈஸியாக உங்களுக்கு பட்ஜெட் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். ஒரு ரியலிஸ்டிக் அண்ட் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் ரேஞ்ச் வந்து எப்போவுமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அமௌண்ட்குள்ளே தான் நீங்கள் உங்கள் கல்யாணத்துக்கு செலவு பண்ணுவீங்கன்னு டிசைட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம், உங்கள் பட்ஜெட்டை வேறு வேறு கேட்டகரிஸை டிவைட் பண்ணிக்கோங்க. முன்னாடி ஸ்டெப்பில் எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறத யோசிச்சுட்டீங்க. இப்போ வென்யூக்கு எவ்வளோ, சாப்பாடுக்கு எவ்வளோ, க்ளோத்ஸ்க்கு எவ்வளோ, டெக்கரேஷனுக்கு எவ்வளோ அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பண்ணீங்க அப்படின்னா ஆவரேஜ் காஸ்ட் வந்து அந்தந்த இடத்துல எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டும் நீங்கள் இதை வந்து மாற்றி வச்சுக்கலாம். அது மாதிரி பண்ணியும் நீங்கள் இந்த ஸ்டெப்பை முடிக்கலாம். தேர்ட் ஸ்டெப் போகிறதுக்கு முன்னாடி வெட்டிங் செலவுகளில் எந்த இடத்துல வந்து காஸ்ட் கட்டிங் பண்ணலாம், எந்த இடத்துல சேவ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். தேர்ட் ஸ்டெப்புக்கு நம்ம வந்துடலாம். ஸ்டெப் 3 வந்து ட்ராக் பண்ணி நம்மளுடைய ஸ்பெண்டிங்கை அட்ஜஸ்ட் பண்ணுறது. இந்த இடத்துல தான் நீங்கள் நல்லா கண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கணும். ஸோ நம்ம பட்ஜெட் எவ்வளோ போட்டிருந்தோம் அதுலேருந்து எவ்வளோ செலவு பண்ணிக்கோ அப்படின்னு கம்பேர் பண்ணி எப்போவுமே பார்த்துக்கோங்க. இந்த 3 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வெட்டிங் பட்ஜெட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகிற மாதிரியும் உங்கள் பார்ட்னருக்கு ஒர்க் ஆகிற மாதிரியும் சூப்பராக இருக்கும். ரொம்ப அதிகமாக செலவு பண்ணாமையோ ரொம்ப கம்மியாக நம்மளோட ஸ்பெஷல் டேவை செலவு பண்ணாமையோ நமக்கு வேணுங்கிற அளவுக்கு செலவு கண்டிப்பாக நடக்கும். ஸோ எப்படி வந்து இப்போ சேவ் பண்ணுறது சௌந்தர்யா, செலவு பண்ணுறது எப்படியோ காசை வந்து இப்படி ஓப்பன் பண்ணால் தண்ணி மாதிரி செலவாகும் அப்படின்னு சொல்லுவீங்க. என்ன வேல்யூ வேணும், என்னெல்லாம் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண ஓகே, அதை பொறுத்து நீங்கள் சேவ் பண்ணலாம். பட் சில செம்மையான ஐடியாஸ் நான் சொல்கிறேன். இதெல்லாம் ப்ராக்டிக்கலான டிப்ஸ். நீங்கள் வந்து உங்களுக்கு கல்யாணத்தில் பணம் சேவ் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து இப்போ பார்க்கலாம். கல்யாண செலவுகளை ப்ராக்டிக்கலாக எப்படி வந்து பணம் சேமிக்கலாம் இந்த இடத்துலன்னு பார்க்க போகிறோம். மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான விஷயம் என்ன கல்யாணத்துலன்னு பார்த்தீங்கன்னா கல்யாண மஹால். அந்த வென்யூ தான் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். வெட்டிங்கு ரிசப்ஷன் ரெண்டும் ஒரே வென்யூவில் இருக்கும். நிறைய பட்ஜெட் வந்து இந்த மஹாலே பிடிச்சிரும்னு வச்சுக்கலாம். கவலைப்படாதீங்க, சில ட்ரிக்ஸ் சொல்கிறேன் வென்யூ செலக்ட் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு டேட் பிக் பண்ணுங்கள். ரொம்ப பிஸியான டேட்டில் போனீங்கன்னா காசும் அதிகமாக கேட்பாங்க. யூஸ்வலாக நவம்பர்லேருந்து ஃபெப்ரவரி வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. நிறைய பேர் இந்த சமயத்தில் தான் இந்தியாவில் கல்யாணம் பண்ணிப்பாங்க. நீங்கள் ஒரு வீக் டே கூட போகலாம், இல்லைன்னா மார்னிங் டைம் ப்ரிஃபர் பண்ணலாம். வீக்கெண்ட் ஒரு ஈவினிங் டைம் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி போனீங்க அப்படின்னா உங்களுடைய பட்ஜெட்டுடைய காஸ்ட் வந்து கம்மியாகும். பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்கள் பட்ஜெட்டில் பார்த்தீங்கனாலே. ரெண்டாவது வந்து லொக்கேஷன் என்னன்னு பார்க்கணுன்னா நீங்கள் ரொம்ப காமனான மஹாலோ காமனான இடத்துக்கோ போயிடாதீங்க. லைக் ஹோட்டல்ஸோ ரிசார்ட்டோ இல்லை பேங்கெட் ஹால்ஸ் அந்த மாதிரி போயிடாதீங்க. அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் த சிட்டியில் இருக்கிறதா ஒரு ஃபார்ம், ஒரு கார்டன், அந்த மாதிரி இடம் கூட உங்களுடைய கல்யாணத்துக்கு நீங்கள் வென்யூவாக சூஸ் பண்ணலாம். அப்புறம் கல்யாண வென்யூ நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து வெண்டர்ஸ் சொல்லுவாங்க, டெக்கரேஷன் கேட்ரிங்க்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. யூஸ்வலி இந்த அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற ஆளுங்க வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருப்பாங்க. அதனால நீங்கள் உங்களுக்கு தேனுங்கிற வென்யூ, அதுக்கப்புறம் வெட்டிங் ஈவெண்ட்ஸ், ஹல்தி, மெஹந்தி எல்லாத்துக்கும் ஓகேவா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வெண்டர்ஸ் வந்து நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே பண்ணீங்க அப்படின்னா 50% வென்யூ காஸ்ட்ல உங்களால சேமிக்க முடியும். அடுத்த ஒரு பெரிய விஷயம், எது பட்ஜெட்ல வந்து அதிகமாக காசு செலவு பண்ணுவோம் அப்படின்னா சாப்பாடு அப்படின்னா நம்ம கல்யாணத்தில் சாப்பிட்டது அப்படின்னு சொல்லணுங்கிறக்காக செலவு பண்ணுவோம். பட் இன்டர்நேஷ்னல் டிஷ் இப்பெல்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க. இந்த இன்டர்நேஷ்னல் டிஷ் வந்து நம்ம பிளேட்டில் வைக்க ஒரு பிளேட்டுடைய ப்ரைஸ் வந்து அதிகமாகிட்டே போகும். ஸோ உங்கள் ஃபேமிலி கெஸ்ட் கிட்ட எல்லாம் நீங்கள் கேளுங்க, நீங்கள் இன்டர்நேஷ்னல் டிஷ் உங்களுக்கு அதெல்லாம் வேணுமா, இல்லை இந்தியன் ஃபுட்டு ரீஜனலாக இருந்தாலே உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இன்டர்நேஷ்னல் குசினில் இருக்கிற காசை வந்து நம்மளால கம்மி பண்ண முடியும். யூஸ்வலாக ஃபாரின் ஃபுட்டு வந்து பர் பிளேட் காஸ்ட் வந்து இந்தியன் ஃபுட்டு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸ்வீட்னா ஒன்று வைங்க, காரம்னா ஒன்று வைங்க, தட்ஸ் ஓகே. இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா 18% வரைக்கும் இந்த ஃபுட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினுடைய காஸ்ட்டை வந்து நம்மளால சேமிக்க முடியும். அடுத்தது வந்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த வந்து பேச போறோம். என்ன வந்து வேர் பண்றது நம்ம கல்யாணத்துக்கு. ஓ மை காட், ஆல்ரெடி நான் நிறைய ஆப்ஷன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். நமக்கு என்ன ட்ரெஸ் சூப்பரா இருக்கும் அப்படின்னு பாக்குறது, என்ன ஈவெண்ட்டுக்கு என்ன ட்ரெஸ் போடலாம், இது எல்லாமே வந்து ஃபன்னா இருக்கும். பட் ஆக்சுவலா காசும் நிறைய செலவாயிட்டே இருக்கும். கவலைப்படாதீங்க, சில ஸ்மார்ட் வேஸ் சொல்றேன் இந்த அவுட்ஃபிட்ல எப்படி நீங்க காசு கம்மி பண்ணலான்ட்டு. வெட்டிங் அவுட்ஃபிட்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஒரே ஒரு தடவை தான் அந்த ட்ரெஸ்ஸை நம்ம போடவே போறோம். நம்ம ஒரே ஒரு தடவை போடுறதுக்கு அவ்வளவு செலவு பண்ணுமா, அதுக்கு பதிலாக ஒரு யூஸ்டு ஒன்று வாங்கலாம். இல்ல அப்படின்னா ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். கரெக்ட் தானே? இன்னொரு கூல் ஐடியா சொல்கிறேன். நமக்கு ஏதாவது டிசைன் பிடிச்சிருந்தது ஆன்லைனில் பார்த்து அப்படின்னா நம்ம வந்து லோக்கலாக இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அந்த டிசைன் இருக்கிற ஃபேப்ரிக்கில் தனியாக வாங்கிட்டு லோக்கலாக இருக்கிற ஒரு டெய்லர் கிட்ட கொடுத்து எனக்கு இந்த மாதிரி தச்சு தாங்கன்னு கொடுத்தோம் அப்படின்னா கூட நம்ம வந்து பணம் வந்து இந்த இடத்துல நிறையவே சேமிக்க முடியும். இந்த மாதிரி பண்ணோம்னா, இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அட்டையருடைய காஸ்ட் வந்து 33% வரைக்கும் நம்மளால சேமிக்க முடியும். இன்னொரு முக்கியமான ஒரு எலிமெண்ட் கல்யாணத்துல எதுல காசு நிறைய செலவு பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்கரேஷன். கரெக்டுங்களா? வென்யூ வந்து எடுத்தாச்சு, பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம்.
ஆனால் நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு மேலேயும் போகக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக சில டிப்ஸ் தரேன். ஃபர்ஸ்ட் வந்து லைட்ஸ் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணுங்க. மல்லிப்பூ, அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஃப்ரெஷ் ஃப்ளார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதுக்கு பதிலாக பார்த்தீங்க இந்த சீப்பர் ஃப்ளார்ஸ் இல்லை ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் யூஸ் பண்ணால் லாங்கராகவும் இருக்கும், காசும் கம்மியாக செலவு பண்ணுவோம். அப்புறம் லோக்கலாக இருக்கிற யாராவது ஒருத்தவங்க ரீசைக்கிள் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி வெட்டிங் டெக்கர் பண்ணுறாங்கன்னா அவங்களை ஹையர் பண்ணி பண்ணுவீங்க. நீங்கள் இந்த இடத்துல படம் நிறைய சேமிக்க முடியும். இந்த டெக்கரேஷன் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 30% வரைக்கும் உங்களோட டெக்கரேஷன் காஸ்ட்டை உங்களால் கம்மி பண்ண முடியும். அடுத்து ரொம்ப சூப்பரான விஷயம் வந்து வெட்டிங் கார்ட்ஸ். கல்யாணம் அப்படின்னா வெட்டிங் கார்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போம். இன்ஃபேக்ட் எனக்கு வந்து ஒரு ஸ்க்ரால் மாதிரி ஒரு வெட்டிங் கார்டு கூட கிடைச்சிருக்கு. ஸோ இதில் கொஞ்சம் செலவு பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம்ல. பட் COVID-19 வந்ததுக்கப்புறம் எல்லாருமே டிஜிட்டலாக வந்து இதை அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆன்லைனில் வந்து எல்லாரும் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. வாட்ஸ்அப் வெட்டிங் இன்வைட்ஸ் தான் வருது. ஸோ கூலாக ஒரு வீடியோ எடுங்க, என்ன சொல்லணுமோ சொல்லுங்கள், எல்லாருக்கும் சென்ட் பண்ணுங்கள். ஃபன்னாகவும் இருக்கும், ஒரு பர்சனலைஸ் இன்வைட் அனுப்புகிற மாதிரியும் இருக்கும். வெட்டிங் கார்டு காஸ்ட்லேருந்து நீங்கள் 80% வரைக்கும் கம்மி பண்ண முடியும். ஒரு போனஸ் சொல்கிறேன், லெஸ்ஸர் நோன் டிப்ஸ், இது யாருக்குமே தெரியாது, இதெல்லாம் வந்து பணம் சேமிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறேன். ப்ரீ வெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது வந்து இந்த டான்ஸ் ஆடுறது, டிஜே நைட்டு, வெளியே போகிறது, அப்புறம் ப்ரீ வெட்டிங் பூஜை சடங்குகள், பார்ட்டி, இது எல்லாத்தையும் ஒரு பார்ட்டி ஹாலுக்கு வந்து இங்கே எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு மேலே அவங்களுடைய பேச்சுவார்த்தை திறமையை யூஸ் பண்ணி அந்த கல்யாணத்தில் இருக்கிற வெண்டர்ஸு அவங்க எல்லாருக்கிட்ட வந்து டிஸ்கவுண்ட்டோ ஃப்ரீபீஸோ இல்லை அப்கிரேடோ கிடைக்குமா, அவங்களோட ரிலேஷன்ஷிப் அவங்கக்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத பேசி நீங்கள் வந்து அதை ஒத்து போகிற மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து இந்த பார்ட்டிக்கெல்லாம் ட்ரெஸ்ஸு வாங்கணும் புதுசாக அப்படின்னா அதுக்கும் செலவாகும் இல்லை. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் அம்மா இல்லைன்னா பார்ட்டியினுடைய பழைய ட்ரெஸ் எடுத்து அதுலேருந்து ஒரு அவுட்ஃபிட் கிரியேட் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். கல்யாணம் அப்படின்னா ட்ராமா இருக்கும்ல, கொஞ்சம் சண்டை இருக்கும், கரெக்டுங்களா? கப்பிள்ஸ் அப்படின்னாலே சண்டை வரும், கொஞ்சம் ட்ராமா வரும். வெட்டிங் பட்ஜெட் எஸ்பெஷலாக பிளான் பண்ணும்போது எப்படி இந்த ட்ராமா எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் இதில் பிரச்சனை வரும்னா, நிறைய கப்பிள்ஸ்க்கு ஒரு ஷேர்டு கோல் இல்லை, கிளியராக ஒரு விஷன் இருக்காது. ஃபுல்லாக வந்து அவங்க பார்ட்னருக்கு என்னென்ன தேவைகள் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க கல்யாணத்துலன்னு தெரியாது. ஸோ அவங்க எப்படி கல்யாணத்தை இமேஜின் பண்ணிக்காங்கன்னு தெரியாததுனால ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கும், நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணும், நிறைய கான்ஃப்ளிக்ட் சண்டைகள்லாம் வரும். ரெண்டாவது விஷயம் வந்து இனஃபாக ரிசர்ச் பண்ணி கம்பேர் பண்ணுறதே கிடையாது. என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கறது கிடையாது. எது வந்து நம்ம பணம் கொடுக்கறதுக்கு காசுக்கேற்ற பணியாரம் கரெக்டாக கிடைக்குதா அப்படின்னு பார்க்கறதே கிடையாது. அதனால என்ன ஆகும்னா நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறது, இல்லைன்னா கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் உட்காந்து ஐயோ குவாலிட்டி நல்லா இல்லையா, ஐயோ நிறைய செலவு பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிக்கிறதுனால கப்பல்ஸ்க்கு சண்டை வரும். நிறைய கப்பல்ஸ் வந்து அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வெட்டிங் ஷாப்பிங்லாம் பண்ணுறாங்க. கன்வீனியண்ட்டாக இருக்குல்ல, வெளியே போயிட்டு கிரெடிட் கார்டை வந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கிரெடிட் ஸ்கோரும் அதிகமாகும், கேஷ்பேக், ரிவார்டு இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஒரு கேஷ் நான் சொல்கிறேன், இந்த இடத்துல நம்ம ஓவர் ஸ்பெண்டிங் பண்ணுறதுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கிரெடிட் கார்டுக்கு அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ லாங் ரனில் வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவ் ஆயிரும். ஸோ எப்போவுமே பட்ஜெட்டை மைண்டில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரியே ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த பிட்ஃபால்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணீங்க. உங்களுடைய பார்ட்னர் கூடயும் அவங்களுடைய குடும்பத்து கூடயும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் டேயை வந்து சூப்பராக பண்ண முடியும். கரெக்டாக ரிசர்ச் பண்ணி கிளியராக ஒரு விஷனில் இருங்க. ரெண்டு பேருமே வந்து ஒரே பேஜில் இருங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் உங்ககிட்ட, ஆவரேஜாக இந்தியன் வெட்டிங் காஸ்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஆவரேஜ் இந்தியன் வெட்டிங் வந்து எவ்வளோ செலவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாயிலேருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் செலவாகுது. நம்ம இந்த காணொலியோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் கொடுத்த டிப்ஸ் எல்லாமே உங்களுடைய கல்யாண செலவுகளை நீங்கள் கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கும் பிளான் பண்ணி இது வந்து ஒரு சுமையாக இருக்கக்கூடாது, ஒரு சந்தோஷமான அனுபவமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து கண்டிப்பாக நம்புகிறேன். பட்ஜெட்டை பார்த்துக்கோங்க, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக காசு எல்லாத்தையும் ஸ்மோக் ஸ்க்ரீன் மாதிரி செலவு பண்ணிடாதீங்க. இது வந்து ஒரு கொண்டாட்டம், ஒரு காதல், ஒரு டுகெதர்ஸ்னஸோடைய ஒரு செலிப்ரேஷனாக பாருங்கள். ஒரு ப்ரைஸ் டேக் வைக்க வேண்டாம் எல்லா விஷயத்துக்கு மேலேயும். ஏன்னா காதல் அப்படிங்கிறது மெமரிஸ் க்ரியேட் பண்ணுறது தானே. பட் இந்த மெமரிஸை க்ரியேட் பண்ணி இந்த புதுசாக ஒரு ஜேர்னியாக ஆரம்பிக்கும் போது சந்தோஷமாக மன அழுத்தம் இல்லாமல் ஆரம்பிக்கணும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த காணொலி ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் தம்ஸ் அப் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கல்யாணம் ஆக போகுது, உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது கல்யாணம் நடக்க போகுதுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த காணொலி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு அருமையான காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.